அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காலையில் எழுந்த உடனே எனக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு திருஹ்ருதய ஆண்டவர் ஒரு சகோதரிட்ட சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அதற்கு பிறகு என்னவெல்லாம் செய்யணுங்கிறத வழிகாட்டினதோட அறிவுரையும் சொல்லியிருக்கிறாரு, ஆறுதலும் சொல்லியிருக்கிறார். அந்த புனித யாரு, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி பரவுறதுக்கு அந்த அருட்சகோதரி என்னவெல்லாம் செஞ்சாங்கங்கிற அரிய தகவல்களை தான் இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை யாரெல்லாம் பரவ செய்கிறீங்களோ உங்களுடைய பெயர்களை என் இதயத்தில் என பொறித்து வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திருஹ்ருதய ஆண்டவர். எனவே இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் திருஹ்ருதய ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் எப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி தொடரில் உங்களோடு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது 60 வார ஜெப மாரத்தான். இன்று 8வது வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜெர்மனி நாட்டில் 13ஆம் நூற்றாண்டில் பிறந்த மெக்டில்தா என்பவரை தான் பார்க்க போறோம். இந்த மெக்டில்தா பிறந்த குடும்பத்தில் அவங்க அக்கா ஏற்கனவே பெனடிக்டைன் சபையில் துறவியா இருந்தாங்க. அவங்க அக்காவுடைய பெயர் ஜெத்ரூத். நீங்க உடனே நினைக்கலாம், ஃபாதர் இந்த 7வது வாரத்தில் பார்த்தோமே ஜெத்ரூத் த கிரேட், அவங்களா இவங்க அப்படின்னு. இல்லை, மெக்டில்தாவுடைய அக்கா ஜெத்ரூத் வேற, ஜெத்ரூத் த கிரேட் வேற. ஆனால் ரெண்டு பேருமே ஒரே துறவு மடத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரே துறவர சபையை சேர்ந்தவர்கள் தான். அந்த 13ஆம் நூற்றாண்டு என்பது ஐரோப்பாவில் இருந்த துறவர சபைகளுடைய மறுமலர்ச்சியின் காலம். நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இயேசுடைய அன்பை சுவாசிக்கவும் நேசிக்கவும் தங்களை தயார்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இயேசுடைய அந்த மனித தன்மையையும் திருஹ்ருதயத்தின் அன்பையும் தேடி ஆழ்ந்த தியானம், ஒரு டீப் மெடிடேஷன் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பலருக்குமே இயேசுவை பற்றிய ஒரு காட்சி அல்லது ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தெய்வீக அனுபவத்தை பெறுவது ஒரு ஏக்கமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் மெக்டில்தாவும் பிறந்தவர். ஆக மெக்டில்தா தன்னுடைய அம்மாவோடு துறவர சபையில் இருக்கிற அக்காவை பார்க்க போகிறார். மெக்டில்தாவுக்கு 7 வயது தான். துறவர சபையை பார்க்க போனவருக்கு அங்கிருந்த கட்டடம், அங்கிருக்க அருட்சகோதரிகள், அவருடைய வாழ்கிற வாழ்க்கை, இது எல்லாமே ஏதோ ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம், ஃபாதர் என் பையனுக்கு இறையழைத்தல் வரும்னு நான் ஜெபிக்கிறேன், வந்தது ஆனால் திடீர்னு மறைஞ்சிருச்சேன்னு நீங்க யோசிக்கலாம். அது என் குடும்பத்திலிருந்து ஒரு துறவர அழைத்தல் வரணும் ஜெபிக்கிறேன், எப்பொழுது வரும் தெரியலைன்னு நீங்க யோசிக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இறையழைத்தல் வரும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதற்காக இப்போதைய உதாரணம் மெக்டில்தா. 7 வயது தான், ஆனால் இறையழைத்தல் அங்கே வந்தது. அவரும் தன் அக்காவை பின்தொடர்ந்து அந்த பெனடிக்டைன் துறவர சபையிலே சேர்ந்து கொள்கிறார். அங்கு அவர் பயிற்சி பெறுகிறார், அவர் வார்த்தைப்பாடு கொடுக்கிறார், ஆண்டவரோடு ஐக்கியமாகிறார். எந்த அளவிற்கு ஆண்டவர் அவரை அதீதமாக ஆசீர்வதித்தார் என்றால் அற்புதமான குரல் வளம் மெக்டில்தாவிற்கு. எனவே அவர் கொயர் மாஸ்டராக, பாடகர் குழு தலைவராக இருந்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஃபாதர் பாடகர் குழு தலைவராகிறதெல்லாம் பெருசா? எங்க ஊர்ல தான் கோவிலில் பாடகர் குழு தலைவர் இருக்கிறாங்க, 30 வருஷமா இருக்கிறாங்க, 20 வருஷமா இருக்கிறாங்க. அவங்கள நகர்த்திட்டு இன்னொரு ஆளை கூட கொண்டு வர முடியாது, அப்படி இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய இது மனசுல ஓடும். ஆனா ஐரோப்பிய கலாச்சாரத்துல கோவில்ல பாடல்கள் பாடுவதுங்கிறது அந்த நொட்டேஷன்ஸோட இருக்கும், அவ்வளவு துல்லியமா தெளிவா இருக்கும். ஆக இவருக்கு நல்ல குரல் வளம். மெக்டில்தாவிற்கு பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறார், ஜெபங்களை சொல்லிக் கொடுக்கிறார், பாடுகிறார். ஆக முழுக்க முழுக்க தன் குரல் வளத்தால், பாடலால் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தனக்கு இருந்த அந்த குரல் வளத்தை அவர் தன்னுடைய திறமை என்று பார்க்கவில்லை, மாறாக அந்த துறவர இல்லத்திலே ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கக்கூடிய விதமாக தன் குரல் வளத்தை அவர் பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, அந்த துறவர சபையில் ஒரு ஃபார்மேட்டராக, பயிற்சியாளராகவும் இவர் இருந்திருக்கிறார். ஆக பயிற்சியாளராக இருக்கிற பொழுது ஜெபத்தை பற்றி, வழிபாடுகளை பற்றி, இயேசுவை மையமாக வைத்து எவ்வளவு தூரம் தியானிக்க வேண்டும், அந்த இயேசுவின் அன்பை, மனிதாபிமானத்தை, இயேசுவின் திருஹ்ருதயத்தை எவ்வளவு தூரம் நேசிக்க வேண்டும் என்பதையும் அவர் சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ஆக தொடர்ந்து பாடல்கள் வழியாகவும் தன்னுடைய பயிற்சியின் வழியாகவும் தொடர்ந்து அருட்சகோதரிகளோடு பயணித்த இந்த மக்தில்தாவிற்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கடந்த காணொலியில் சொல்லியிருப்பேன், காட்சி என்றவுடன் அப்பேரிஷன்ஸ் என்று யோசித்து விடக்கூடாது. இது ஒரு உள்ளார்ந்த இறை அனுபவம். அவர் சொல்லுகிறார், எப்படி ஒரு தாய் தன்னுடைய மார்பிலே குழந்தையை அரவணைத்து பாலூட்டி அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறாரோ, அதே போல இயேசுவின் மார்பிலே நான் தலை சாய்ந்து இருக்கிறேன். இயேசுவின் நற்கருணையில் இருந்து உயிரளிக்கும் இரத்தத்தை நான் பருகுகிறேன். அதன் வழியாக நான் ஆசீர்வாதத்தையும் உடல் வலுவையும் பெறுகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகு பாருங்களேன். இவர் ஆண்டவரோடு அவர் ஐக்கியமாகிற வேளையிலே நிறைய மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த காட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றில் தான் இயேசு சொல்லுகிறார், மக்தில்தா, காலையில் எழுந்த உடனே எனக்கு நீ வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொன்னா மட்டும் போதுமா? இல்லை, எனக்கு வணக்கம் சொல்லிட்டு உன்னுடைய இதயத்தை நீ எனக்கிட்ட கொடுத்துரு. ஆகா, எனக்கு வணக்கம் சொல்லிட்டு உன்னுடைய இதயத்தை நீ எனக்கிட்ட கொடுத்துரு. உன்னுடைய இதயத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அதன் பிறகு நீ ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கிற பொழுது நீ என்னையே சுவாசிக்கிறாய். நீ என்னையே சுவாசிக்க சுவாசிக்க நான் உன் அருகில் இழுக்கப்படுகிறேன், உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுவுக்கு காலை எழுந்த உடனேயே ஒரு வணக்கம் சொல்வது, இதயத்தை அவரிடம் கொடுத்து விடுவது, அவரையே சுவாசிக்கிற பொழுது இயேசுவை நாம் அருகில் இழுத்து வைத்துக் கொள்கிறோம். இன்னொரு காட்சியில் சொல்கிறார், என்னை அதீதமாக அன்பு செய். நீ எப்பொழுதெல்லாம் நற்கருணை பெறுகிறாயோ, உன்னால் முடிந்த மட்டும் எப்பொழுதெல்லாம் நற்கருணை பெறுகிறாயோ அப்பொழுதெல்லாம் என் திரு இருதயத்தை நீ அதிலே ஆராதி என்று சொல்கிறார். ஆக நற்கருணையை வாங்கி அப்படியே சென்று அமர்வதல்ல, நற்கருணையை வாங்கிய பிறகு உட்கொண்ட பிறகு இயேசுவின் திரு இருதயத்தை அங்கே நாம் ஆராதிக்க வேண்டும். ஏன் ஆராதிக்க சொல்கிறார் என்றால், அவரே சொல்கிறார், நான் அன்பின் அடையாளம் என்கிறார். அன்பின் அடையாளம். அது மட்டுமல்ல, உன்னுடைய மரண நேரத்தில் நான் உனக்கு ஆறுதல் தரக்கூடியவன் என்று சொல்கிறார். ஆபத்து வேளையிலே நானே உன் அடைக்கலம் என்று சொல்கிறார். ஆக அன்பின் அடையாளமாக, ஆபத்து நேரத்தில் அடைக்கலமாக, மரண வேளையில் ஆறுதலாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் நற்கருணை பெறுகிற போதெல்லாம் அந்த இயேசுவின் திரு இதயத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னொரு காட்சியிலே சொல்கிறார், யோவான் நற்செய்தி 15:9 வாசிக்கிறோமே, கடவுள் என்னை அன்பு செய்வது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன். இதை கோடிட்டு காட்டி இயேசுவின் திரு இதயம் மக்தில்தாவிடம் சொல்லுகிறது, பார், இதை விட மிகப்பெரிய அளவிலே என் அன்பை உனக்கு யாரால் வெளிப்படுத்தி விட முடியும்? எனவே நற்செய்தியை வாசித்து நீ தியானி என்று அழைக்கிறார். இந்த காட்சிகளுக்கெல்லாம் பிறகு நிறைய ஆசீர்வாதங்களை மக்தில்தா பெற்றுக்கொள்கிறார். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், மக்தில்தா திருதை ஆண்டவர் மேல் கொண்ட பக்தியினால் பெற்ற கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் நாம் எழுத தொடங்கினால் மிகப்பெரிய புத்தகம் கூட பத்தாது, அவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார். இந்த மக்தில்தா ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். புத்தகம் என்றால் மக்தில்தா நேரடியாக எழுதியல்ல, மக்தில்தாவோடு வாழ்ந்தவர்கள், மக்தில்தாவிடம் பார்த்தது, அவர் பேசியது, அவரிடம் விளங்கிய அந்த இறை குணங்கள், அவர் கண்ட அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இறை அனுபவம் அனைத்தையும் அவர்கள் தொகுத்து எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் தி புக் ஆஃப் ஸ்பெஷல் கிரேசஸ், ஒரு சிறப்பான இறை அனுபவங்கள் உள்ளடங்கிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே எப்படி மெல்ல மெல்ல ஒரு இதயம் இயேசுவின் திரு இருதயத்தால் ஈர்க்கப்படுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த புத்தகத்தில் இதை ஒரு தர்க்கவியலாக கேள்வி கேட்டு வியாக்கியானம் செய்வது போன்று அல்லாமல் ஒரு நெருக்கமான உறவோடு, ஒரு இமோஷனல் பாண்ட், உணர்வு ரீதியான ஒரு பிணைப்போடு இதை எழுதியிருக்கிறார். இங்குதான் நாம் பார்க்கிறோம், இயேசு மக்தில்தாவுக்கு அறிவுரையும் சொல்லி இருக்கிறார், அதே நேரத்திலே மக்தில்தாவுக்கு ஆறுதலும் சொல்லி இருக்கிறார். மேலும் இந்த புத்தகத்திலே ஒருவர் மற்றவர்கிட்ட ஒரு நண்பர் போன்ற உறவு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகவும் இது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. மக்தில்தா எவ்வளவு தூரம் பிறருக்காக, இறந்த ஆத்மாக்களுக்காகவும் உயிருள்ளவர்களுக்காகவும் ஜெபித்தார் என்பதையும், ஜெபித்ததால் அவர் பெற்றுக்கொண்ட பலன்கள் அனைத்தையும் இந்த புத்தகத்திலே அவர்கள் கோடிட்டும் காட்டியிருக்கிறார்கள்.
அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளோடு மற்ற புனிதர்களோடு இவருக்கு இருந்த பிணைப்பும் இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருஹிருதய ஆண்டவரை நாம் நெருங்கி செல்லுகிற பொழுது, நம்முடைய இதயத்தை அவரிடம் கொடுத்து விடுகிற பொழுது, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆறுதலாக இருக்கிறார், அவரே அன்பின் அடையாளமாகவும் இருக்கிறார். மெத்தில் தவழி நாமும் காலையில் எழுவோம், திருஹிருதய ஆண்டவருக்கு வணக்கம் சொல்லுவோம், நம்முடைய இதயத்தை அவரிடம் கொடுத்து விட்டு அவரையே சுவாசிப்போம், அவர் வழியாக ஆசீர் பெறுவோம். இந்த நாளும் இனி வரும் நாட்களிலும் திருஹிருதய ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க அவரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.